ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டார்க் ஆல்ஃபா கேமிங். இந்த சேனலில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேங்ஸ்டர் வீகாஸ்ன்ற கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த கேமோட ஜிபி பார்த்திங்க, அது எம்பியெல்லாம் கிடையாது, ஜிபி பார்த்திங்கன்னா 2GB அப்படி என்னடா இருக்குன்னு கேட்டிங்கன்னா செம்ம ஒருத்தான கேம் கைஸ். GTA 5 ஆண்ட்ராய்டில் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கிராஃபிக்ஸோட செம்மையாக இருக்கும். ஏஜெல்லாம் நான் என் இஷ்டத்துக்கு போட்டு விடுவேன், ஏன்னா இந்த ஏஜ்லாம் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஆனால் சும்மா 38ன்னு போட்டு பார்ப்போம். 38ன்னு போட்டு மேல்னு போட்டுக்கலாம். இந்த கேம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அப்புறமா இப்போது எல்லாமே அன்லாக் ஆகலை, நியூ கேம் மட்டும்தான் அன்லாக் ஆகிருக்கு, அதனால் அதை கொடுக்கலாம். நியூ கேம் கொடுத்ததுக்கப்புறம் உள்ளே போனோடனே லோட் ஆகுது. லோட் ஆகிட்டு இப்போ வந்துருச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் அந்த காரு பாருங்கள் ஆன் ஆகிடுச்சு. இதுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம்னு நினைக்கிறேன். இதான் கைஸ் நம்ம இப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கான். இங்கே பார்த்தீங்களா கைஸ், ஏதோ ஒரு பக்கில் ஹீரோட கண்ணெல்லாம் அவன் ஸ்கின் கலரில் தெரியுது. ஓகே, இப்போ நம்ம காரில் போனோம். கதை என்னென்னா, இப்போ ஒருத்தன் கூட வம்பு வச்சுருவான், அதனால் அவன் கூட சண்டை போட போகிறான். இவன் வந்து பாக்ஸிங்கில் இருக்கான், அதனால் இப்போ அவன் சண்டை போடுறதுக்காண்டி இவன் பாக்ஸிங்கில் இருக்காங்க. இவன் சண்டை போட போகிறான். இப்போ இந்த இதெல்லாம் ஸ்கிப் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்களா வந்துட்டான். இங்கே பாருங்க, ஹலோ இன்னும் சப்ஸ்கிரைபரா. ஓகே, இங்கே பாருங்கள், இவனெல்லாம் போட்டு வெளுத்து எடுத்தாச்சு. நாங்கள் அடுத்த உடனே இப்போ ரவுண்டு 1 முடிஞ்சிருச்சு. இப்போ ஏதோ ஒரு இந்த கேம் முடிஞ்சிருச்சு. அவன் செத்துட்டான். இப்போ ஏதோ காமிக்கிறாங்க, இவனையும் இழுத்துட்டு வந்து இவனை பார்த்துக்க சொல்கிறாங்க. இவன் தான் நம்ம பாஸோட ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கைஸ். இவனை வந்து மயங்கிட்டான், இவனை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்கிறான். ஏன்னா இவன் என்ன பண்ணிடுவான்னா இவன் கூட திரும்ப சண்டை வச்சிருவான். இவன் அவங்களுக்கு இப்போ இவனுக்கும் அவனுக்கும் பாக்ஸிங் நடக்குது. இப்போ சண்டை போட்டுட்டு பயங்கரமாக சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு நம்ம ஹீரோ ஜெயிச்சிட்டான். ஏன்னா அவன் பாஸ் என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே. பாருங்க, அவனுடைய அடிச்சாட்டியில் மயங்கிட்டான். நம்ம பயங்கர 6 பேக்ஸோட பயங்கரமாக. ஐயோ, இந்த பாஸ் வந்து நம்மளை கொண்டுருவாங்க. ஏன்டா நான் சொன்னதெல்லாம் கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஏதோ ஒரு காரில் கிளம்புறோம். அந்த இப்போ ஒருத்தனை கொண்டோம்ல, நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா. அவள் தான் கைஸ் நம்மளுக்கு இந்த கேமில் ஹெல்ப் பண்ணுவா. இப்போ அவள் தான் வண்டி ஓட்டுறா. நம்ம வந்து இந்த கேமரா ஆங்கிளை மட்டும் நம்ம செட் பண்ணிட்டு நம்ம அந்த கன்னெல்லாம் இந்த கார்லாம் சுட்டுக்கிட்டே இருந்தோன்னா கொஞ்ச நேரத்தில் புகஞ்சு வெடிச்சிரும். அதனால் அவள் வண்டி ஓட்டுவோம், நம்ம தான் அந்த ஏம் பண்ணி சுடணும். அப்படியே கிராஃபிக்ஸ்லாம் GTA மாதிரியே இருக்கும். இங்கே கண்டிப்பாக விளையாண்டு பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் இருக்கும். ஆண்ட்ராய்ட்லேயே செம்ம கிராஃபிக்ஸ் கேம்னா அது இந்த கேமே ஒன்று சொல்லலாம். இது ஒரு கேங்ஸ்டர் கேமு. 2GB செம ஓடுத்து, நீங்கள் ஏற்றி விளாடலாம். அவன் இங்கே அப்படி போய் திரும்பிட்டான். நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கோம். அவன் வந்துட்டான். இருக்கோங்க, புகஞ்சிருச்சு. இன்னும் ஒவ்வொரு காரம் நம்ம சொல்லுவோம். ஓகே, நம்ம சுட்டுக்கிட்டே இருக்கோம். அதுவும் எடுத்துக்கிட்டு அந்த மீதி கார்லாம் இந்த வானில் வந்து மோதிச்சு. அதனால இப்போ டக்கு ஸ்பீடாக கிளம்புனாங்க. ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அதனால் அவங்க ஐயோ அவங்க மாட்டிக்கிட்டாங்க. மிசில் லான்ச்சர் கைஸ், மிசில் லான்ச்சர் வச்சு சொல்லிட்டு மொத்த காரையும் பொசுக்கியாச்சு. சூப்பர். ஐயோ கைஸ், நம்மளோட காரும் புகஞ்சு போச்சு கைஸ். மிசில் லான்ச்சர் வச்சு சொல்லிட்டதில் நம்மளுக்கும் கொஞ்சம் டேமேஜ் கைஸ். ஹெலிகாப்டர் ஐயோ நம்மளை ஃபுல் டேமேஜில் வெடிக்க வச்சிரும் போல இருக்கே. அதை மிசில் லான்ச்சரில் போடலாம். ஐயோ தப்பிச்சிருச்சு. ஹெலிகாப்டர்னால தப்பிச்சுக்கிட்டே இருக்கு கைஸ். இந்த மிசில் லான்ச்சரில் என்ன பிரச்சனைனா பக்கத்தில் உள்ளதெல்லாம் சுட முடியல, கொஞ்சம் தூரத்தில் உள்ளது தான் ஈஸியாக சுட முடியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் தூரத்தில் உள்ளதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன்னு. தூரத்தில் உள்ளதெல்லாம் அங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் நெருப்பு பற்றிக்கிச்சு. ஏன்னா தூரத்தில் உள்ளது தான் சுட முடியுது ஈஸியாக. இப்போ அது பற்றிக்கணுங்கிற ஐயோ ஹெலிகாப்டர் திரும்ப வந்துடுச்சு கைஸ். அது கொள்வது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ்.
இவ வேறு டக்குன்னு போக மாட்டேங்கிறாளே. ஹெலிகாப்டரும் நம்ம பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கு டக்குன்னு. இப்போ நம்ம போகணுமே எங்கே? என்ன கைஸ் பிளாங்க் ஆகிடுச்சு. ஒரு வேளை கட்சின்னு இருக்குமோ கைஸ்? இப்போ அவளாலேயே ஓட்ட முடியலை ஒழுங்கா. அதனால என்ன பண்ணுறா? ஏய் மலைக்கு கீழே தள்ளி விட்டா கைஸ். ஐயோ வெளில நம்ம குதிச்சிட்டோம். ஒரு பாட்டி வருவா கைஸ். அந்த பாட்டி சொல்கிறது தான் நம்ம கேட்கணும். இதுதான் அந்த பாட்டி. அந்த பாட்டி ஒரு பெரிய கேங்ஸ்டர் கைஸ். அந்த பாட்டி சொல்கிறது தான் நம்ம இந்த கேமில் கேட்க போகிறோம். ஃபஸ்ட்டு வண்டியை ஒழுங்காக ஓட்ட கற்றுக் கொடுக்குறா. நம்ம ஸ்பீடை அப்கிரேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வண்டியை ஓட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். செம ஸ்ட்ராங்காக இருக்கும் போல இருக்கே. போலீஸ் வேன் மாதிரி இருக்குது. போலீஸ் வேன் தான் ஓட்டணும் போல இருக்கு. ஐயோ போலீஸ் கேஸ் வேறு 1 ஸ்டார் வந்துருச்சு. இப்போ நம்ம டக்குன்னு கிளம்பணுமே. நம்ம ஸ்பீடை அப்கிரேட் பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக தான் அப்கிரேட் பண்ணியிருக்கோம். அதனால் கொஞ்சம் ஸ்பீடோடு தான் போகுது. நம்ம பார்ட் ஒன் போடுறோம். ஓகே, எல்லா வீடியோவுமே நான் பார்ட் ஒன் தான் போட்டுட்ருக்கேன். நீங்கள் எல்லாருமே நான் போட்ட ரோப்பிற வீடியோவுக்கு பார்ட் 2 போடுங்க ப்ரோன்னு கேட்குறீங்க. அதை கண்டிப்பாக போட்டுடுறேன். இப்போ கேங்ஸ்டர் விகாஸை பற்றி பார்க்கலாம். ஐயோ நான் அந்த லைன் விட்டு விளையாண்டுனேன். போலீஸ்காரை அடித்து தூக்கிட்டேன். ஓகே, இப்போ நம்ம டக்குன்னு கிளம்பலாம். ஸ்பீடாக போய் அவளோட ஒளிஞ்சிருக்க ப்ளேஸ் ஒன்று இருக்காங்க கைஸ். ஐயோ மோதிட்டுனே, பின்னாடி வா. அவளோட ஒளிஞ்சிருக்க ப்ளேஸ் ஒன்று இருக்காங்க கைஸ், போலீஸுங்க கிட்டலாம். அந்த இடத்துக்கு தான் இவ போகிறா, பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு. நம்மளும் ஒரு கேங்ஸ்டர்னால இவகிட்ட கேட்டோன்னா அவள் நம்ம கேங்ஸ்டராக பெரிய கேங்ஸ்டராக்குவான்னு எல்லோரும் சொன்னாங்க. அதனால தான் இவகிட்ட வேலைக்கு வந்திருக்கோம். இப்போ அந்த மிஷன் கிட்டலாம் கொண்டு போகிறான். ஐயோ ஸ்பீடாக ஓட்டிகிட்ருக்கோம் கைஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது கேம் வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஐயோ இதை நம்ம ஈஸியாக மோதி தாண்டிடலாம். இப்போ அந்த மிஷன் முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு 3 டைமண்டு 120 மில்லியன் காயின்ஸ் கொடுத்துருக்காங்க கைஸ். ஓகே, பார்த்தீங்களா கைஸ், கண்ட்ரோல்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்கள் கைஸ். மினி ஜிடிஏ மாதிரி இருக்குது. ஓகே, டாக்ஸி. ஓ என்னது இது? ஹெல்த் பேக்கு, புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட்டு, ஹேண்ட் கன்னு, பிஸ்டல் கைஸ். இது நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் ஆகும். ஏன்னா மொத்த காசும் போயிடுச்சு கைஸ் இதுக்கு ஒரு இதுக்காண்டி. இந்த கார் தவிர 2 கார் இருக்குது. ஏன்னா இந்த காரை தவிர வேறு எந்த காரையும் வாங்க முடியல. கலர் ப்ளூலேயே இருக்கட்டும். ப்ளூ தான் நல்லாயிருக்கு. ஓகே, இப்போ நம்ம திரும்பி ஓடலாம். இங்கே பார்த்தீங்களா கைஸ் கிராஃபிக்ஸ்லாம். இது ஒரு பெரிய வேர்ல்டு கைஸ், பெரிய ஓப்பன் வேர்ல்டு. சரி, இப்போ நம்ம இந்த கார்லாம் கேவலமாக இருக்குது. நீ போப்பா தம்பி, எனக்கு இந்த கார்லாம் பிடிக்காது. செம்மையான காரை வரட்டும். ஐயோ டைம் ஆகிடுச்சு. இப்போ இந்த காரையே எடுத்துகிட்டு போயிடலாம். பரவாயில்ல, நம்ம இந்தியன் ஸ்விஃப்ட் மாதிரியே இருக்குது. அதனால இந்த காரையே எடுத்துகிட்டு நம்ம கிளம்பலாம் கைஸ். இப்போது அந்த ஈன்னு தெரியுது பார்த்தீங்களா? வீன்லாம் மிஷன் இருந்துச்சுன்னா அதுதான் நம்மளோட மெயின் மிஷனு. சைடு மிஷன்ஸும் இருக்குது. நான் மெயின் மிஷன் முடித்தா தான் நம்மளுக்கு சைடு மிஷன்ஸ்லாம் பணம் கிடைக்கிறதுக்கு. மெயின் மிஷன் தான் இந்த கேமோட ஸ்டோரிக்கு. ஓகே, இப்போ நம்ம வண்டி ஓட்டி விளாண்டுக்கிட்டு இருக்கோம். ஒருத்தனை கொன்னதுனால போலீஸ் கேஸ் வேறு வந்துருச்சு கைஸ். இப்போ அந்த மிஷன் கிட்ட போய் பார்க்கலாம். ஐயோ போலீஸ் சார், மன்னிச்சிருங்க சார், நான் தெரியாமல் பண்ணிட்டேன் கைஸ். அந்த மிஷன் இதை காணும். என்னது கைஸ்? அந்த மிஷன் போலீஸ் கேஸ் இருந்தால் வராது போல இருக்குது கைஸ். நான் வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துட்டேன். வெளியில் வேறு போலீஸ் கேஸாக இருக்குது. என்னது ஸ்லாட் மிஷினா கைஸ்? இங்கே பாருங்கள், இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நம்ம வெளில போகலாம் டக்குன்னு. போலீஸுங்கெலாம் வரத்துக்குள்ளே போலீஸுங்கெலாம் வெளிலையே சொத்து போட்டுட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம டக்குன்னு கைஸ் போலீஸ் கேஸ் முடிய போகுது கைஸ். முடிஞ்சிருச்சு போலீஸ் கேஸு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய வேர்ல்டுன்னு. உங்களுக்கே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பெரிய வேர்ல்டுன்னு. ஓகே, இப்போ போலீஸ் கேஸ் ப்ளூ கலராக மாறுது. முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சிருச்சு கைஸ். பார்த்தீங்களா, போலீஸ் கேஸ் முடிஞ்சோடனே இந்த எபிசோட் வந்துருச்சு. ஈமேன் ஒருத்தர் இருக்கான், ரன்னர் ஆஃப் தி ரன். அந்த ஈமேனை தான் நம்ம பார்க்கணும். அவன் தான் நம்மளுக்கு அடுத்த மிஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அந்த ஈமேன் இருக்கிற இடத்துக்கு நம்ம போவோம்.
இதோ அங்கே தான் ஈமன் ஒருத்தர் இருக்காங்க கைஸ். கோ மீட் ஈமன்னு நம்மளுக்கு மேலேயே கொடுத்துருக்காங்க. ஸ்பீடாக ஓடி பார்ப்போம். செம்மையாக இருக்குல்ல கைஸ். உங்களுக்கே பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும் கிராஃபிக்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு. எனக்கு இந்த கேம் பற்றி எதுவுமே தெரியாது. நான் இப்போ தான் கேமுக்குள்ளேயே விளாடுறேன். நான் இவங்க சொல்கிறத வச்சு தான் ஸ்டோரி மோடெலாம் ட்ரை பண்ணுவேன். உங்களுக்கு எந்த மோடெலாம் விளாடணும்னு சொன்னீங்கன்னா அதையும் ட்ரை பண்ணுவேன். ப்ளீஸ் ஈமன் அங்கே இருக்கான். நில்றாடே. ஐயோ என்ன ஸ்பீடாக ஓடுறான் டேய். இவன் ஸ்பீடுக்கு நம்மளால ஓடவே முடியாது போல இருக்குது. நம்மளால திட்டிக்கிட்டே ஓடுறான். ஆமா மாதிரி ஓடுறேன். ஏய் நான்லாம் எவ்வளோ பெரிய ரன்னர். நீ ரன்னர் தான் நான் நிற்கிறேன். கைஸ் அங்கே பாருங்க ஏதோ ஒரு கேங்கு 3 பேர் இருக்காங்க. 2 பேர் ஓடிட்டானுங்க. ஒருத்தன் மட்டும் மாட்டிக்கிட்டாங்க கைஸ். லிட்டில் ஜோ கைஸ் இவன் பேர். இவன் தான் ஏதோ ட்ரக்கோட ஃபார்முலா வச்சுருக்கானா இவனுங்க 3 பேரும். ஏன்னா அவனுங்க 2 பேர் தப்பிச்சிட்டானுங்க. இவன் மட்டும் மாட்டிக்கிட்டான். இவனை ஓடி பிடிக்கணுமா? என்ன இவன் ஸ்பீடாக ஓடுறா டே. என்னால் ஓட முடியலையே இவன் ஸ்பீடுக்கு. ஐயோ ரொம்ப ஸ்லோ ஓடிக்கிட்டு இருக்கேன். அவன் முன்னாடி உள்ளவன் மின்னல் வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கான் கைஸ். ஓகே நம்மளும் இப்போ ஸ்பீடாக ஓடுவோம். ஓடுறா ஸ்பீடாக ஓடணும் கைஸ். இவன் நின்றுட்டான். சரி நம்ம போய் பிடிப்போம். அவன் என்ன பரவாயில்ல. நம்ம டக்குன்னு ஓடி போய் பிடிக்கணும். தள்ளுமான்ட்டு கைஸ் அவன் இதுலேயே ஏறுறான் கைஸ். நம்மளும் ஏறுவோம் அதில். இம்மா ஏறாடி. ஏறியாச்சு. இன்னும் மேலே ஏறணுமா கைஸ்? இங்கே போகணுமா? ஓ இது மறைஞ்சிக்கிற ஆப்ஷனா? ஓகே நம்ம இது மேலே ஜம்ப் கொடுத்து ஏற பார்ப்போம் கைஸ். ஏறிட்டான். இதில் தான் வழி போல இருக்குது. ஓகே நம்ம ஏறியாச்சு. டக்குன்னு ஸ்பீடாக ஓடணும். அவனை பாருங்கள் இன்னும் வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கான். ஐயோ நான் இந்த பட்டனே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அவன் இன்னும் வேகத்தில் ஓடுறான். அவனை வேற பிடிக்கணும். ஓடுறா டேய். ஐயோ எங்கே உள்ளதான். ஓகே இப்போ மேலே கீழே குதிக்கலாம். இப்போ அவனை பிடிக்க போகிறோம். ஏய் இல்லைடா. ஐயோ ஓடிக்கிட்டே இருக்காங்க இவன். இதோ அங்கேயே மாட்டிக்கிட்டான். அவன் ஈமன் முன்னாடி இருந்து நின்றுட்டான். செத்தடா நீ இன்னைக்கு. என்ன தைரியம் இருந்தா என்னை ஓட விட்டுருப்பா. எவ்வளோ ஓட விட்டடா என்ன. சாவடாடி. எவ்வளோ ஓட விட்டான் கைஸ். நம்மளுக்கு ரிவார்டு கொடுத்துருக்காங்க. 3 ஜெம்மு அப்புறம் காசுலாம் கொடுத்துருக்காங்க. இந்த உலகத்தை பாருங்க கைஸ் எவ்வளோ பெரிய வேர்ல்டுன்னு பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குல்ல பாருங்க. இப்போ நான் மேப்க்கு போய் எவ்வளோ பெரிய உலகம்னு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய வேர்ல்டுன்னு. ஓகே கைஸ் இப்போ ஆடு வந்துச்சு. அதனால தான் நான் இப்போ கொஞ்ச நேரம் டைம் ஆச்சு. ஓகே இப்போ நான் ஓடி நம்ம எல்லா இடத்தையும் பார்க்கலாம். ஓகே நம்ம கைஸ் அந்த பாட்டி மாதிரி ஒருத்தி இருக்கால அவன் நம்மளுக்கு ஏதோ டாமினேட் பண்ண சொல்கிறா. அந்த இடத்த டாமினேட் பண்ணோன்னா நம்மளுக்கு அங்கே எல்லோரும் எவ்வளோ வாங்குறாங்களோ அதெல்லாம் அவங்க காசுலாம் போட்டு வாங்குறது நம்ம பாக்கெட்டுக்கு வந்துடும். ஓகே அவங்க வாங்குறதெல்லாம் நம்மளுக்கு காசு வந்துடும் கைஸ். அதனால இப்போ இதை ஆக்குப்பை பண்ணணும். இப்போ ஏதோ ஒரு சின்ன மிஷன் இருக்குது. நம்ம இடத்துலேயே எவனோ ஒரு கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏய் அடிக்கணுமோ? நம்ம கையில் ஏதோ ஒரு பேட்டு கொடுத்துருக்காங்க கைஸ். இன்னைக்கு செத்திங்களா? எப்படி அடிக்கிறேன் பாருங்க. நான்லாம் கிரிக்கெட்டில் தோனி மாதிரிடா. என்ன அடிச்சிட்டான். சாவடா அடி கொன்றுவேன் அவங்களெல்லாம். இன்னும் அவ்வளோதானா? ஒருத்தன் தானா? ஏய் 2 பேர் வந்துட்டீங்க. வாங்கடா சாவுங்கடா. ஏய் என்ன அடிப்பியா நீ? என்ன அடிப்பியா? சாவு. வேவ் 1 கம்ப்ளீட்டட் கைஸ். இப்போ வேவ் 2 மொத்தம் வேவ் 3 வரைக்கும் இருக்குது. வேவ் 2 வந்துட்டிங்களா? சாவுங்கடா. ஏய் முன்னாடி உள்ள நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கைஸ். இவன் செத்த உடனே அவன் செத்தான். எவ்வளோ என்னடா அடி. சாவடாடி. 2 அடியிலே இவ்வளோ வீக்காக இருந்துக்கிட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணுற? இவ்வளோ வீக்காக இருக்காங்க கைஸ். ஏன்னா என்னையை டிஸ்டர்ப் பண்ணுறேன். நம்ம அந்த டைம்குள்ளே முடித்தா நம்மளுக்கு ஸ்டார் கிடைக்கும். அந்த ஸ்டார் 4 ஸ்டார் இப்போ நம்மளுக்கு இருக்குது. அந்த டைம்குள்ளே முடிச்சு வேவ் 3யும் முடிஞ்சிருச்சு. அதனால நம்மளுக்கு ரிவார்டு கொடுத்துருக்காங்க. ஓகே கண்டினியூ கொடுத்துட்டு நம்ம இந்த கேம் பிளே இதோடு முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேங்க. நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். தேங்க்யூ பாய்.